அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். வெல்கம் டு த தமிழ் நாலேஜ் பேஸ் சேனல். நாம் முதல்ல விர்ச்சுவலைசேஷன்னா என்ன அப்படின்ற கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்தது எப்படி விர்ச்சுவல் பாக்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ விர்ச்சுவலைசேஷனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி, அதாவது ஒரு விர்ச்சுவலைசேஷன் அப்படின்ற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்மகிட்ட இருக்கிற ஃபிசிக்கல் ஹார்ட்வேர், இது லேப்டாப்பாக இருக்கலாம், சர்வராக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், அந்த ஃபிசிக்கல் ஹார்ட்வேரை வச்சு எப்படி ஒரு விர்ச்சுவலாக ஒரு மிஷினை வந்து கிரியேட் பண்ணுறது. இது டைப்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஹார்ட்வேர் விர்ச்சுவலைசேஷன் இருக்குது, அப்ளிகேஷன் விர்ச்சுவலைசேஷன், சர்வர் விர்ச்சுவலைசேஷன், நெட்வொர்க் விர்ச்சுவலைசேஷன், டெஸ்க்டாப், அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே விர்ச்சுவலாக இருக்குது. என்னன்னா ஃபிசிக்கலாக இருக்கும். அதாவது ஒரு ஹார்ட்வேர்னா ஒரு சர்வராக இருக்கலாம், ஒரு லேப்டாப்பாக இருக்கலாம். லேப்டாப்ன்றது ஒரு ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் இல்லையா? அதில் சாஃப்ட்வேர் காம்போனன்ட்ஸ், CPU, மெமரி, அதாவது ரேம், டிஸ்க் அந்த மாதிரி இருக்குது இல்லையா? அதை யூஸ் பண்ணி அதுக்குள்ளவே இன்னொரு மிஷினை க்ளோன், அதாவது கிரியேட் பண்ணுறது, விர்ச்சுவலாக கிரியேட் பண்ணுற கான்செப்ட் பேர் தான் விர்ச்சுவலைசேஷன். இந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபிசிக்கலாக இருக்கிற, அதாவது CPU, மெமரி, டிஸ்க்கு, அந்த மாதிரி டிவைசஸ் எல்லாத்தையும் ரிசோர்ஸஸ் இருக்குது இல்லையா? அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு புதுசாக ஒரு மிஷினை வந்து கிரியேட் பண்ணுறோம். இதுக்கு பேர் தாங்க விர்ச்சுவலைசேஷன் கான்செப்ட். சிபியூனா என்ன, மெமரி, டிஸ்க்னா என்னன்றதை பற்றி ஒரு டீட்டெயிலாக 2 வீடியோ போட்டிருக்கோம். இதை பார்க்காதவங்க தயவு செஞ்சு அதை போய் பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இப்போ அடுத்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். இந்த லேப்டாப்லேருந்து, இந்த ஃபிசிக்கல், அதாவது சர்வர்லேருந்து இல்லை டெஸ்க்டாப்லேருந்து என்ன மாதிரியான ஓஎஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும். டவுட்டே வேணாம். விண்டோஸில் இருக்கிற அத்தனை வெர்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஓஎஸ் பழைய ஓஎஸ்லேருந்து, அதாவது XP-லேருந்து, 7லேருந்து, இப்போ 10லேருந்து, இப்போ புதுசாக வந்திருக்கிற விண்டோஸ் 11லேருந்து எல்லா வெர்ஷன்ஸையும் இதில் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். விண்டோஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. விண்டோஸ் மாதிரி இருக்கிற எல்லா ஓஎஸுமே நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். அது எப்படி கிரியேட் பண்ணணுன்றதை நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஆல் ரைட், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற இந்த லேப்டாப்பில் இன்னொரு லேப்டாப், அதுக்குள்ளே இன்னொரு லேப்டாப்பை கிரியேட் பண்ண போகிறோம். அதை எப்படி கிரியேட் பண்ண போகிறோம், அது எப்படி ஒர்க் ஆக போகுதுன்றதை ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன், பார்க்கலாம் வாங்க. ரைட் சைடு இருக்கு இல்லையா நம்ம லேப்டாப், இந்த லேப்டாப்போட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 8 கோர் CPU, 16 GB ரேம், 100 GB ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னா, ப்ராசஸர் இருக்குது, மெமரி இருக்குது, ஹார்ட் டிஸ்க் இருக்குது, DVD டிரைவ் இருக்குது, நெட்வொர்க் அடாப்டர் அண்ட் USB போர்ட்ஸ், இது எல்லாமே இருக்கும் இல்லையா? பேசிக்காக லேப்டாப்பில் எல்லாமே இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். ஆன் டாப் ஆஃப் இட் நம்ம வந்து ஒரு விர்ச்சுவலைசேஷன் சாஃப்ட்வேரை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அது என்ன சாஃப்ட்வேர் அப்படின்றத பின்னாடி நம்ம பார்க்கலாம். இந்த விர்ச்சுவலைசேஷன் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம 3 விர்ச்சுவல் மிஷின், 3 டெஸ்க்டாப்பை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அந்த ஒரு மிஷினோட கான்ஃபிகரேஷன் என்ன இருக்குன்னா, மேலே பார்த்தீங்கன்னா 2 விர்ச்சுவல் கோர் CPU, 2 GB ரேம், 10 GB ஹார்ட் டிரைவ், அதாவது ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் எத்தனை மிஷின் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். அது உங்களோட லேப்டாப்போட கான்ஃபிகரேஷனை பொறுத்து. இதுக்கு ஒரு ரேஷியோ இருக்குது. அது ஃபிசிக்கலாக உங்களுக்கு எவ்வளோ ரிசோர்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விர்ச்சுவல் மிஷின்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். சரிப்பா, வளவலன்னு பேசாத, ஃபஸ்ட்டு எப்படி அதை பண்ணணும்னு காட்டு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. இந்த விர்ச்சுவலைசேஷன் சாஃப்ட்வேர் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அது 2 வந்து ரொம்ப பெஸ்ட்டான சாஃப்ட்வேர். ஒன்று வந்து Oracle VirtualBox, செகண்ட் வந்து VMware Workstation. இந்த 2 தான் ரொம்ப பாப்புலரான சாஃப்ட்வேர். இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து Oracle VirtualBox. இந்த விர்ச்சுவல் லேப்டாப் செட்டப் பண்ணுறதுக்கு 2 முக்கியமான தேவைகள். ஒன்று வந்து VirtualBox, அதை நம்ம டவுன்லோட் பண்ணணும். அது எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து Windows 10ஓட ISOன்றது ஜஸ்ட் இமேஜ். அந்த இமேஜையும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். அதையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் Oracle VirtualBox இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் விர்ச்சுவல் மிஷின் அப்படின்ட்டு போயிட்டு நீங்கள் நேம் கொடுக்கணும். நெக்ஸ்ட் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இங்கே வந்து மெமரி, எவ்வளோ மெமரி வேணுன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு ஹார்ட் டிஸ்க் ஆப்ஷன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஹார்ட் டிஸ்க் சைஸ் வந்து ஒரு 50 இல்லை ஒரு 60 எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடலாம். அப்புறம் நீங்கள் வந்து இந்த VM வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற அந்த Windows ISO ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணால் போதும். இந்த மாதிரி போய் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இப்போ வந்து OS இன்ஸ்டலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். OS இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆனதும் இந்த மாதிரி லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும், கீபோர்டு, அதுக்கப்புறம் இன்ஸ்டால் நவ் அப்படின்னு கொடுத்தோம்னா அது செட்டப் வந்து என்ன ஆகும்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செட்டப் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கீ கேட்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஐ டோன்ட் ஹவ் ப்ராடக்ட் கீ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வெர்ஷன் வேணும், ஹோமா இல்லை வந்து எஜுகேஷன் ப்ரோ, அந்த மாதிரி நீங்கள் ஹோம் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அக்ரிமெண்ட் ஓகேன்னு கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போனீங்க. டிஸ்க் செக்ஷன் வரும். இந்த டிஸ்க் செக்ஷனில் நம்ம முன்னாடி கொடுத்த அந்த 50 GB காமிக்கும் அன்அலோகேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்லைஸ் பண்ணி 2 டிஸ்காவோ இல்லை ஒரே டிஸ்காவோ வச்சுக்கலாம். இப்போ நான் 2 டிஸ்காக கிரியேட் பண்ணுறேன் பாருங்க. ஒரு டிஸ்க் வந்து 20 GB அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஒரு டிஸ்க் லேட் ஆகும். மறுபடியும் அன்அலோகேட்டட் ஸ்பேஸில் வச்சு ஃபுல் ஸ்பேசிங் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா 2 டிஸ்க் கிரியேட் ஆயிரும். அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் டிஸ்கில் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ வந்து OS வந்து எல்லாமே இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு ஹார்ட்லி ஒரு 10-15 மினிட்ஸ் எடுத்துக்கும். இது எல்லாம் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி
மாதிரி விண்டோ உங்களுக்கு வந்துடும். நீங்கள் நார்மல் லேப்டாப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே அதுக்குள்ளேவே இருக்கும். ஃபோல்டர் நீங்கள் ஃபைல் சிஸ்டம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஃபைல் சிஸ்டம் உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் அதை ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது முழுக்க வந்து ஒரு க்ளோன்டாக, அதாவது ஒரு லேப்டாப்போட இன்னொரு வெர்ஷனாக இருக்கும். இது உள்ளுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஷட் டவுன் கொடுத்துக்கலாம். ஷட் டவுன் கொடுத்தீங்கன்னா ஷட் டவுன் ஆயிரும். இல்லை டைரெக்டாகவே நீங்கள் க்ளோஸ் பண்ணி பவர் ஆஃப்னு கேட்கும், பவர் ஆஃப் கூட கொடுத்துக்கலாம். இப்போ சிபிஓ மெமரியோ மற்றபடி கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போயிட்டு இங்கே நீங்கள் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மிஷினை ஆன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அதை மேலே இருக்கிற ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பூட் ஆகி உடனே வந்துடும். ஜஸ்ட் ஒரு 5 to 10 seconds. சரி, அடுத்து இது யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, வீட்டில் வந்து பசங்க இருக்காங்க, அவங்க வந்து ஒரு ஜஸ்ட் புதுசாக அவங்க லேப்டாப் கொடுங்கன்னு கேட்குறாங்க, அவங்க ஏதோ இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதுக்காக புதுசாக ஒரு லேப்டாப்பை போய் வாங்கி கொடுக்க வேணாம். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இது உள்ளுக்குள்ளவே நம்ம இன்னொரு லேப்டாப் மாதிரி கிரியேட் பண்ணி அதை வந்து அவங்கள்ட்ட கொடுத்தோன்னா அவங்க என்ன வேணாலும் இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஏதாவது ஓஎஸ் கரெக்டாகவே என்ன பண்ணாலுமே ஜஸ்ட் நம்ம இன்னொரு மிஷினை வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது முக்கியமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க ஜஸ்ட் கிரியேட் பண்ணி அவங்க இன்ஸ்டால் பண்ணி அவங்க என்ன வேணாலும் அதுக்குள்ளே பண்ணிக்கலாம். கரெக்டாக ஆனாலும் என்ன ஆனாலும் அதுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ முக்கியமாக நம்ம வீட்டில் இந்த மாதிரி இருக்காங்க, புதுசாக சிஸ்டம் கேட்குறாங்க, ஆல்ரெடி நீங்கள் ஒரு லேப்டாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் பாருங்கள். டெஃபினட்டாக இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். இந்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.